அக்பருடைய அந்த காலத்தில், அக்பருடைய அந்த ஆட்சி காலத்தில் இது வந்து அலுவல் மொழியாக இருந்தது. அதே போல் 1666 நம்ம என்னது ஷாஜஹான் மவுத்தாகிறாரு. ஷாஜஹான் மவுத்தாகிறதுக்கு பிறகு ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்தில் ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் உருது ஆலா அப்படிங்கிற ஒரு வீதியை என்ன செய்கிறாரு, உருது ஆலான்னு சொல்லி, உருது ஆலான்னு சொன்னால் ஒரு வீதியுடைய பேர், உருது ஆலாங்கிற அந்த உருது புழக்கத்தை அவர் தான் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. ஆனால் இது வந்து உருதுங்கிற மொழிக்கான பேராக இல்லை, அது ஒரு வீதிக்கான பேராகத்தான் என்ன செய்யப்பட்டுச்சு, 1666க்கு பின்னாடி இருந்துச்சு. அப்போ அது வரைக்கும் இந்த மொழி என்பது எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக, இந்தியாவில் பிரதானமாக அதிகமான நபர்கள் பேசக்கூடிய மொழியாக, ஏன் இன்றையும் கூட கிட்டத்தட்ட 11 கோடி மக்கள் இந்த உருது மொழியை பேசுகிறாங்க. உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய 6வது மொழி என்ன இருக்குது, உருதுவாக இருக்குது. இந்த ஹிந்தியும் உருதுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரே பிளாட்ஃபார்மில் பயணிச்சிருச்சுன்னு சொன்னால், உலகத்திலே 3வது மொழியாக இந்த மொழி என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆக இவ்வளவு பரவலாக பேசப்படக்கூடிய மொழிக்கு காரணம் அலுவல் மொழியாக பாரசீக மொழி இதில் மிகச்சிருக்கிறதுனால அலுவல் மொழியாகத்தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு 1800 வரைக்கும். அப்போ பிருத்திவிராஜுடைய ஆட்சி வரைக்குமே கூட, பிருத்திவிராஜ் ஆட்சி செய்யும்போது கூட தன்னுடைய அலுவல் மொழியாக என்ன செஞ்சிருந்தார், இந்த ஃபார்சி உருதை தான் என்ன செஞ்சிருந்தார், வச்சிருந்தார்.